கூட்டணியே இல்லாமல் மக்கள் நம்ம கிட்ட தான் ஒரு கூட்டணி வச்சாரு, மக்கள் ஜெயிக்க வச்சிட்டோம் அவரை. அதான் ராகுல் காந்தி அவர் பேசினாருன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இவங்க பாமக எப்படின்னு தெரியல. காங்கிரஸ் தான் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சா கூட ஆட்சி அமைக்க முடியாதா? காங்கிரஸ் ஆதரவு தரும், முழு ஆதரவு காங்கிரஸ் தரும், கம்யூனிஸ்டுகள் தரும், விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழர் திருமா தருவார். பிஜேபியிலிருந்து விலகி எடப்பாடி அவங்க ஒன்று சேரலாம். அள்ளி கொடுத்தவர் தோத்தார், அல்வா கொடுத்தவர் ஜெயிச்சார். போடுங்க. ஏடிஎம்கே தான் கூட்டணி வைக்குவாங்க கன்ஃபார்ம். டிஎம்கே போக மாட்டார். ரசிகராக இருந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து சிஎம் ஆகி பார்க்குறாங்க. விஜய் வந்து தனிச்சு வந்து 102 வந்திருக்காப்ல. 118 வந்தா பெரும்பாலும் ஆட்சி அமைக்க முடியும். டிஎம்கே கூட்டணியில் உள்ளவங்க ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க, திருமாவளவன் ஒரு 2, கம்யூனிஸ்ட் ஒரு 2 வச்சிருக்காங்க. இங்கிட்ட ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா பாமக ஒரு 5 சீட் வச்சிருக்காங்க. ஆனா வந்தாலே வந்து விஜயால ஆட்சி அமைக்க முடியும். அவங்க வருவாங்களா? விஜயோட கொள்கையை ஏத்துக்குவாங்களா? இல்ல இருப்பாங்களா? அவர் என்ன நினைக்கிறாரு அவர் தான் தெரியும். ஆனா தளபதி நினைக்கிறது இப்போ காங்கிரஸ் கூட பேசுற மாதிரி கூட இருக்குது. ஆனா இவங்க வருவாங்களா நம்மளுக்கு தெரியாது. அவர் தனித்து நின்று ஒன்று யாராலையும் வேற முடியாத வெற்றி அவர் பெற்றாருன்னா ஆளே இல்லாம யாராலையும் முடியாது, இந்த மாதிரி யாராலையும் முடியாது. கூட்டணியே இல்லாம மக்கள் நம்ம கிட்ட தான் ஒரு கூட்டணி வச்சாரு, மக்கள் ஜெயிக்க வச்சிட்டோம் அவரை. இப்போ சிஎம் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் ராகுல் காந்தி அவர் பேசினாருன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இவங்க பாமக எப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் அதில் இருக்கிறனால இப்போ இவர் தனியாக பேசணும். ராகுல் காந்தி பேசினாருன்னா காங்கிரஸில் கொஞ்சம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. திருமாவளவன் வந்தாரு அப்படின்னா அவங்களோட கொள்கையை ஏற்றுக்குவாங்க. திருமாவளவன்லாம் மக கதை ப்ரோ. அவரெல்லாம் வேலை ஆக மாட்டாள். அவர் 2 சீட்டோட முடிச்சு அவர் கதைலாம் புரியுதுங்களா. அவரெல்லாம் நம்ம கூட. ஆனால் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் பேரை வச்சுட்டு சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்குமே அம்பேத்கர்னால நம்ம எல்லாருமே அவருக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அவருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. இப்போல்லாம் அவர் வந்து வேலை ஆக மாட்டார் ப்ரோ. ஆனால் அவர் ஏற்கனவே விஜயை ரொம்ப தப்பா பேசினாரு, ரொம்ப விஜய தலைக்குருவா பேசினாரு. இவெல்லாம் முதலமைச்சர் ஆவானாலாம் கேட்டார் அவர். ஆனால் இன்னைக்கு அவர் தனித்தனின்னு போட்டிட்டாரு. இளைஞரணி ஓட்டும் சரி, பெண்களோட ஓட்டும் சரி, பயங்கரமான ஓட்டு தளபதி வந்துருக்குன்னா அவர் கஷ்டப்பட்டாரு. கண்டிப்பா நாட்டை கண்டிப்பா காப்பாற்றுவார் அவர். ஒரு வாய்ப்பு மாற்றம் இருக்கணும். நிறைய பாலியல் வன்கொடுமை, நிறைய திருட்டு, கஞ்சா, மெயினா ஒயின் ஷாப்பை மூடணும் ப்ரோ. ஒயின் ஷாப்பால நான் கூட நல்லா குடிப்பேன். இப்போ அந்த ஒயின் ஷாப்பால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் இல்லை, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மாமாலேருந்து அண்ணாலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சறுக்கில்லைன்னா அவங்களால இருக்கவும் முடியாது. 5 நிமிஷத்துக்கு கை ஓதுரும். ஒரு மெடிசன் பேர் ஆகி போச்சு இப்போ அவருக்கு. அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு 50,000 செலவாயிடுச்சு. ஒயின் ஷாப்பை மூடணும், மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும். அதாவது வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மாறணும். இலவச கழிவறை, அதாவது இலவசம் பாத்ரூம் எல்லாருக்கும் இருக்கணும். போனா 10 ரூபாய் கொடுக்கும், 5 ரூபா கொடுத்து தரக்கூடாது. நம்மளோட இதுதானே அது கேட்கறது. நம்மளோட உரிமையை நம்மளுக்கு கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு காசு பணம் கொடுக்க தேவையில்ல. குடிக்க தண்ணி, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்கு கல்வி உதவி பண்ணணும். நிறைய விஷயங்கள் பண்ணாலே போதும் ப்ரோ. மற்றபடி வேற எதுவுமே நம்ம கேட்கல. சம்பாதிச்சு நம்ம காசுல நம்ம எவ்வளோ வேணா மூட்டை தூக்கலாம், எவ்வளோ வேணா இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி நம்ம பழக்கலாம், எப்படி வேணா பயிற்சிக்கலாம். நம்மளுக்கு காசு போன பேச்சு கிடையாது. மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதியோ அதை கொடுத்தாலே போதும். விலைவாசி கம்மி பண்ணணும். இப்போ பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோவே இவர் சொல்றாப்புல 1/2 கிலோ 80 ரூபான்றாப்புல. ஆனால் இந்த பீன்ஸ் நான் 10 ரூபாக்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன், 20 ரூபாக்கெல்லாம் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு 80 ரூபா. எதனால ஏறிச்சு? விலைவாசி அதிகமாச்சு. விலைவாசி கம்மி பண்ணு, எல்லாமே மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட இதுவே. ஆல்ரெடி வந்து விசிகாவும் வந்து இன்னொன்று பாமக என்னது பாமக காங்கிரஸ் தான் ரெடியா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதை வச்சா கூட ஆட்சி அமைக்க முடியாதா? அவங்க வந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம். ஆனா விஜயோட கொள்கை ஸ்டாண்ட வந்து ஏத்துக்குவாங்க. நல்லா தானே இருக்கு. அவங்க வந்தா ஆட்சி புரியல. வருவாங்கன்னு வந்தா நினைக்கிறீங்களா? தானே நல்லா இருக்கும். அப்புறம் ஆட்சி அமைக்கணும்ல. அப்புறம் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அப்புறம் சும்மா போயிட முடியாதுல்ல. வரட்டும். டிஎம்கே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் வந்து 5 வச்சிருக்காங்க. ஓகே ஓகேங்க. கம்யூனிஸ்ட் 2 வச்சிருக்காங்க. முஸ்லீம் கட்சி 1 வச்சிருக்காங்க. சரிங்கண்ணா. டிஎம்கே கூட்டணியில உள்ளவங்க வந்தாலே விஜய்க்கு வெற்றி தான். தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பாரு. அப்படி இல்ல ஏடிஎம்கேல உள்ள கூட்டணியில பாமக மட்டும்தான் 5 சீட் வச்சிருக்காங்க. 5 சீட் வச்சிருக்கு. அதாவது முதல்ல நான் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி முதல்வர் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது சரித்திர சாதனை. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவு எடுத்து ஒரு இளம் தலைமுறைக்கு, ஒரு இளம் தலைவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி. நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான், கேப்டனுடைய தொண்டர் தான். பெரம்பலூர் மாவட்டம், குன்ன சட்டமன்றம், பெரம்பலூர் மாவட்டம்.
ஆனால் தளபதிக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே தளபதி தான் ஓட்டு போட்டாங்க. காசு போனால் எதுவுமே ஒரு ரூபா கொடுக்க கிடையாது. மற்ற கட்சியில் கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி. இப்போ சட்டமன்றத்தில் இன்னும் ஒரு 11 எம்எல்ஏ தேவை. கண்டிப்பாக அதற்கேற்ற வேலையை தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், மரியாதைக்குரிய கழகத்தில் மூத்த நிர்வாகி கே செங்கோட்டையன் முன்னெடுப்பார், ஆதவ அர்ஜுனன் முன்னெடுப்பார், புஷி ஆனந்த் முன்னெடுப்பார், ஜேசிடி பிரபாகர் முன்னெடுத்து கண்டிப்பாக இன்னும் 2 நாளைக்குள் ஆளுநர் அழைத்தால் ஆளுநர் கண்டிப்பாக அழைப்பார். அழைத்தவுடன் தமிழக வெற்றி கழகம் தமிழக முதல்வராக தளபதி உடனடியாக பதவியேற்பார். அதற்கேற்ற நடவடிக்கையை உடனடியாக எடுப்பார்கள். கண்டிப்பாக அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் ஆதரவு தரும், முழு ஆதரவு காங்கிரஸ் தரும், கம்யூனிஸ்டுகள் தரும், விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழர் திருமா தருவார். கண்டிப்பாக நிபந்தனை ஆதரவு தருவார். அப்படி இல்லை என்றாலும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று தளபதி சொன்னார். அதற்கு ஏற்றவாறு இவர்கள் கூட்டணி போனார். கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் கொடுத்து ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு முழுமையாக நிறைவேற்றுவார். ஸோ வந்து இப்போ தொங்கு சட்டமன்றம் நடந்தால் யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறத விட அவர் கூட யார் போய் சேருவான்னு கேட்குறது நல்லாயிருக்கும். சரி, யார் சேருவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ டிஎம்கேல காங்கிரஸ் வாங்கியிருக்கு, கம்யூனிஸ்ட் 2 நாள் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்கு. முஸ்லீம் லீக்கு கலைஞரை விட்டு வராத சான்ஸ் இல்லை. கம்யூனிஸ்ட் அவங்களும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையான டிஎம்கே கூட்டணி. காங்கிரஸ் வரலாம், இல்லை பிஜேபியிலேருந்து விலகி எடப்பாடி அவங்கள ஒன்று சேரலாம். என்ன கேட்டிங்கன்னா இது தாய் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். மித்தபடி கொள்கைகள்லாம் ரெண்டும் ஒன்று. அதனால் இப்படி வேணும்னா இணைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவரோட கொள்கையும் இவரோட கொள்கையும் ரெண்டும் ஒன்று. மித்தபடி கட்சி தான் மாறுபட்டுருக்கே தவிர கொள்கை ஒன்று. அப்போ எடப்பாடி விலைக்கு போனால் கூட அரசியலுக்கு விஜய் வர சான்ஸ் இருக்குது. இல்லை, இப்போ விசிகா 2 வச்சுருக்காங்க. ஆமாம். தேமுதிக 1 வச்சுருக்காங்க. முஸ்லீம் கட்சி 2 வச்சுருக்காங்க. காங்கிரஸ் 5 வச்சுருக்காங்க. கம்யூனிஸ்ட் யாராச்சும் வர வாய்ப்பு இருக்குமா? பாமக 5 வச்சுருக்காங்க. இவங்களில் யாருன்னா வந்தால் விஜய்க்கு வந்து ஒரு சாதகமாக அமையுமா? கண்டிப்பாக இதர கட்சிகள் திமுக அதிமுக தவிர இதர கட்சிகள் வந்துன்னா விஜய் தலைமையேற்று செயல்படுவாங்க. இப்போ அதிமுக கூட்ட அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தாலும் என்ன பண்ணுவார், பதவி பங்கு தரேன்னு சொன்னதால் இவர் கேட்பார். இப்போ நீ 2 வருஷம் நான் 2 வருஷம் இருக்கலாம், இல்லை நீ 4 வருஷம் இருக்கு நான் 1 வருஷம் இருக்கலாம், அந்த டிமாண்ட் பண்ணுவார். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் சிட்டி தான் கேட்பார். துணை முதல்வர் கேட்குறதுக்கு சாத்தியக்கூடு கம்மி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதர கட்சிகள்னால் அவங்க இன்னும் முதலமைச்சர் ஆகாதவங்க, அவங்க மந்திரி பதவியோ இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக இப்போ அவர் 108 வந்திருக்காருங்களா விஜய், இன்னும் 11 சீட்டு அவர் வாங்கினா ஆட்சி அமைக்க முடியும். அள்ளி கொடுத்தவர் தோத்தார், அல்வா கொடுத்தவர் ஜெயிச்சார். போடுங்க. இல்லைண்ணா, மக்கள் தீர்ப்பு தான் வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மகேஷன் தெரிஞ்சு சொல்கிறாங்க. யார் அந்த மகேஷ்? அது வந்து ஒருத்தவங்க மன பாகுபாடு இருக்கும், நம்ம போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதனால் யார் என்ன கருத்து சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. விஜய் 108 வச்சு வந்திருக்காப்புல தான். இன்னும் வந்து அவருக்கு 11 சீட்டு வேணும். யார் வந்து அவருக்கு வருவாங்க, விஜய் கொள்கையை ஏற்றுக்குவாங்க? டிஎம்கே வந்து வர்றது வந்து வராது. ஏன்னா அவர் ஏற்றுதே டிஎம்கேவை தான் ஏற்றாரு. டிஎம்கே கூட்டணி கட்சி நீங்கள் சொல்கிறீங்களா? நான் டிஎம்கே தான் சொல்கிறேன். டிஎம்கே கூட்டணி கட்சி வந்தால் அவர் ஏற்றுக்குவார். ஆல்ரெடி ராகுல் காந்தி நேற்றுக்கு வாழ்த்து சொன்னார், அவங்க கூட போகலாம் ஜெயிச்சிருந்த தொகுதியை வச்சு. ஆமாம், மீதி வந்து ஏடிஎம்கேவிலேருந்து யார் எது போனோம் வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட கூட்டணி போனால் விஜய்க்கு சாதகமாக அமையும். விஜய் கூட 5 வருஷம் யார் ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க? விஜய் கொள்கை யார் ஏற்றுக்குவாங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஆட்சி தான் வந்துருக்குது, வேறு எதுவும் புதுசாக வரல. இப்போ விஜய் வந்திருக்காரு, அதனால வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க நல்லது செய்வாங்க. இவர் நல்லது செஞ்சாருனாக்கா இப்போ 108 இடம் வந்திருக்காரு. இது நல்லது எப்படியே செஞ்சானா 234 தொகுதி யார் வந்துடுவார் அடுத்த முறை. இவர் செய்தி முறை தான் இருக்குது. இப்போ ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி எதுவும் செய்யலை, இப்போ நல்லதை செஞ்சார். அந்த மாதிரி எதனா நல்லது செஞ்சாக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ வந்து போர் அடிச்சு போயிடுச்சு மக்களுக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் போட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. இப்போ புதுசாக இவர் உக்காந்த உடனே இப்போ மெஜாரிட்டி நல்லா இருக்குது, படம் நடிக்கிறாரு. அதுக்கே நானே விஜய் ரசிகர். எனக்கு வந்து டிஎம்கே தான் பிடிக்கும், டிஎம்கே தான் ஓட்டு போடும். நான் விஜய் ரசிகர். இப்போ இவர் நின்னல, இப்போ உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? இப்போ டிஎம்கே வந்து நீங்கள் ஓட்டு போடுறீங்க, விஜய் நின்ன உடனே நீங்கள் விஜய் ரசிகர் என்ன யோசிக்கிறீங்க?
சரி ஒரு தடவை மாற்றி போடுவோம், என்னதான் அது பார்ப்பான் 5 வருஷம், என்னதான் அது பார்ப்பான். இப்போ இது கூட வந்து ஏடிஎம்கே தான் கூட்டணி வைக்குவாங்க கன்ஃபார்ம், டிஎம்கே போக மாட்டார். இல்ல இப்போ இவர் வந்து முன்னாடியே அரசியல்ல வந்து கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் எதிர்த்து வந்துட்டு இருந்தாரு. ஆமாம், எதுக்கு வந்தார். இப்போ செங்கோட்டை வந்து அவர் முன்ன எடப்பாடி தொகுதியிலேருந்து கூட டிஎம்கே வந்து யூபிஎஸ் வந்து வேட்பாளர் ஒருத்தர் வந்து காசு கொடுத்து விலை வாங்கிட்டாங்க. அப்படி இருந்து லாஸ்ட் கட்டத்தில் வந்து யூபிஎஸ் வந்து அவர் எதிர்த்தாரு. ஆனால் இப்போ ஏடிஎம்கேல உள்ள அந்த கூட்டணி கட்சிகள் வந்து விஜய்க்கு வருவாங்களா, ஆதரவு தருவாங்களா? அந்த கூட்டணி கட்சிகள்ல வந்து 5 சீட்டு வச்சிருக்குது பாமக வச்சிருக்கு. ஆமா, அவங்க வருவாங்களா, நிலைப்பாடா இருப்பாங்களா, விஜயோட கொள்கையை ஏற்றுப்பாங்களா? விஜய் கண்டிப்பா ஏற்றி தான் தீரணும். கண்டிப்பா வந்து ஏடிஎம்கே கன்ஃபார்ம் அது கூட்டணி வைக்கிறாங்க. கண்டிப்பா அது இவர் தான் என்டிஏவை எதிர்க்கிறாங்க. எது எதிர்த்தாலும் இப்போ எப்படி இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்கலனாக்கா என்ன செய்வாங்கன்னா திரும்ப ரீஎலெக்ஷன் தான் நினைக்கும். கம்யூனிஸ்ட் 2 வச்சிருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் 2 வச்சிருக்காங்க, பாமக 2 வச்சிருக்காங்க, காங்கிரஸ் 5 வச்சிருக்காங்க. இவங்க வந்தாவே போதுங்கிற மாதிரி இல்ல. 9 சீட்டு தானே ஆச்சு, 10 சீட்டு வரணும்ல, இன்னொரு 1 சீட்டு வரணும்ல. அப்போ கூட அதான் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு. அப்போனா ஓகே, அவங்க வரமாட்டாங்க, இங்கே வச்சு இங்கே ஆட்சி அமைக்கலாம்ல. இப்போ இது இருந்தாலும் மேல் இடத்துல வந்து யாருன்னா கூட்டணி இருக்குன்னு நினைங்க. இப்போ ஏடிஎம்கே கூட வந்து பிஜேபி கூட்டணி இருக்குது, டிஎம்கே கூட வந்து காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. இப்போ வந்து ஒரு இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இது வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். கூட்டணி எது வந்தாலும் பாமக, நாம் தமிழர் கட்சி, அப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் இது சேர்ந்தாலே போதும், உக்காந்துடலாம் சீட்டில். உக்காந்தா இவர் நல்ல ஆட்சி இருந்தாக்கா யாருமே அடுத்த தடவை எதிர்பார்க்க தேவையில்லை, இவரே எல்லா இடமா ஜெயிச்சிடலாம் அடுத்த முறை. இது வந்து சும்மா வந்து மக்கள் வந்து எப்படின்னாக்கா வந்து ஒரு ஆசைனால போட்டுருங்க ஓட்டு. 2 பேரும் போட்டு போற வச்சு புதுசாக ஒரு அவங்க உட்காருவாங்க, அங்கே போட்டு எப்படி ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க, ரசிகராக இருந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து சிஎம் ஆக்கி பார்க்குறாங்க.